Hello buddies, welcome back to my channel Crazee Couch Potato and this is Roshni. இந்த தீபாவளியை ஸ்பெஷல் ஆக்குறதுக்காக நம்ம ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் தான் பண்ண போறோம். ரோஸ் ரசகுல்லா ஆர் பனீர் ஜாமுன்னு இதை நம்ம வந்து சொல்லுவோம். அண்ட் இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் Crazee Couch Potato சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டாக வந்து ரீச் ஆகும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரோஸ் ரசகுல்லா ஆர் பனீர் ஜாமுன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் வந்து 1.5 லிட்டர் பாலை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போது பால் கொதிக்கும் போது அதில் 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். வினிகர் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம். நம்ம வினிகர் சேர்த்த உடனே பால் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு ஒரு நல்ல துணி எடுத்து நம்ம அந்த பன்னீரை வந்து வடிகட்ட போகிறோம். இதில் வினிகர் டேஸ்ட்டு போகிறதுக்காக நம்ம அதில் 2 கப்ஸ் தண்ணி ஊற்றுறோம். தண்ணி நல்லா போகக்கூடிய அளவுக்கு இதை வந்து நல்லா நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி வடிகட்டுறதுக்காக 15லேருந்து 30 நிமிஷம் நம்ம வந்து தொங்க விட்டுறலாம். இப்போ நம்ம அதை பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை வந்து நல்லா உள்ளங்காய் வச்சு நல்லா பிசையணும். அந்த உள்ளங்காய் வச்சு நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது கட்டி எதுவும் இல்லாமல் பேஸ்ட் மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் நல்லா அதை வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ரோஸ் கலர் மிக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஒரு 4-5 ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணால் போதும், ரொம்ப நிறைய ஆட் பண்ண வேண்டாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வந்து ஒரு உருண்டையாக ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இதிலேருந்து இப்போ நம்ம குட்டி குட்டி பால்ஸாக நம்ம வந்து மேக் பண்ணுறோம். நமக்கு இப்போது 30 குட்டி குட்டி பால்ஸ்லாம் கிடச்சிருக்கு. இப்போது ரோஸ் சுகர் சிரப் எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். சீரம் ரெடி பண்ணுறதுக்காக 1.5 கப் சீனி எடுத்துருக்கோம். இதில் 2.5 கப் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். திக்கான சீனி பாகு ஆகணும்னு அவசியம் இல்லை. அந்த சீனி வந்து ஜஸ்ட் மெல்ட் ஆனாலே போதும். இப்போ இதில் ரோஸ் எசன்ஸ் 1 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம சுகர் சீரம் கொஞ்சம் கொதித்த உடனே பன்னீர் பால்ஸை வந்து நம்ம மெதுவாக ஆட் பண்ணுறோம். பன்னீர் பால்ஸ்லாம் நல்லா வெந்து புசு புசுன்னு ஆகிறதுக்காக நம்ம வந்து மூடி வச்சு ஒரு 10 to 15 நிமிஷம் வேக வைக்கிறோம். மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சா போதும். வாவ், நம்ம ரசகுல்லாஸ்லாம் நல்லா பொதுக்குன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். குண்டு குண்டு பன்னீர் ஜாமுன் ரெடி.
புச்சுக்கோ. இந்த ஸ்பாஞ்சி ஜாமுன் ரொம்ப டெம்டிங்காக இருக்குல்ல? நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் டு Crazee Couch Potato. கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஹாப்பி தீபாவளி. பை பாய்.